மணப்பாறை அருகே காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணானது. காவல்காரன்பட்டி பகுதியில் குழாயில் திடீரென்று உடைப்பு ஏற்பட்டு சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் மின் மோட்டார் நிறுத்தப்பட்டதை அடுத்து தண்ணீரின் வேகம் குறைந்தது. தம்மை முதல்வராக அறிவிக்க உள்ளதாக ஒரு தரப்பு கூறியதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் ஊடகத்துக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் கொடுத்த பின்பு செய்தியாளர் சந்திப்புக்கு புறப்பட்டதாகவும் அப்போது ஒரு தரப்பைச் சேர்ந்த நபர் தம்மை தொடர்பு கொண்டதாகவும் கூறியுள்ளார். ஆதரவு கடிதம் கொடுத்திருந்தாலும் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டாம் என்றும் தம்மை முதல்வராக அறிவிக்கப் போவதாக அந்த நபர் கூறியதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆனால் அவரிடம் வேண்டாம் என தாம் கூறியதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் புகழ்பெற்ற 128வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 10 லட்சம் வண்ண மலர்களை கொண்டு மாமல்லபுரம் கோவில், ஊட்டி மலை ரயிலின் நீராவி இன்ஜின், திருவாரூர் தேர் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட மலர் அலங்கார வடிவமைப்புகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் 275 ரகங்களில் பூத்து குலுங்கும் 50,000 மலர் தொட்டிகள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக மலர் மாடத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கோடை விடுமுறையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அணையின் தடுப்புகளில் கொட்டும் தண்ணீரில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டை பாசன வாய்க்கால்களில் விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் அணை வழியாக செல்லும் தண்ணீரின் அளவு சற்று குறைந்து காணப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை தினத்தையொட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மெயினருவி, சினி அருவி மற்றும் காவிரி அருவியில் நீராடியும் பரிசலில் பயணித்தும் மகிழ்ந்தனர். இதனால் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதை, தொங்கு பாலம், பரிசல் துறை ஆகிய இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. வார விடுமுறையொட்டி ரம்மியமாக காட்சியளிக்கும் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பயணிகளின் வருகை அதிகளவில் இருந்ததால் ஏற்காடு ஏரியில் படகு சவாரி செய்ய நீண்ட நேரம் காத்திருந்தனர். மேலும் சாலைகளில் வாகனங்கள் அதிக அளவில் அணிவகுத்து நின்றன. தென்காசி குற்றாலம் ஐந்தருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் போதிய கழிப்பறை, உடைமாற்றும் அறை வசதியின்றி சிரமம் அடைந்துள்ளனர். குற்றாலம் பிரதான அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் ஐந்தருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஐந்தருவி பகுதியிலும் புனரமைப்பு பணி நடைபெற்று வருவதால் அங்குள்ள நிரந்தர கழிவறைகள் சரிவர செயல்படவில்லை. உடைமாற்றும் அறைகள் இல்லாத நிலையில் இலவச பயன்பாட்டிற்காக அமைத்த தற்காலிக கழிவறைகளும் பூட்டப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் சிரமம் அடைந்துள்ளனர். குற்றாலம் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் கேட்டபோது தற்காலிக கழிப்பறைகளும் பயன்பாட்டுக்கு விடப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலாத்துறையின் மூலம் புதிய உடைமாற்றும் அறை கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சென்னையில் கிளாண்டஸ் எனப்படும் ஆபத்தான பாக்டீரியா தொற்று நோயால் குதிரை உயிரிழந்ததை அடுத்து தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை தீவிர நோய் தடுப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. மனிதர்களுக்கும் பரவக்கூடிய இந்த தொற்றை கட்டுப்படுத்த உயிரிழந்த குதிரை இருந்த இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து குதிரைகளின் இரத்த மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் சென்னை மாநகராட்சியோடு இணைந்து அப்பகுதியில் கிருமிநாசினி தெளிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் குதிரைகளுக்கு காய்ச்சல், இருமல், தோல் புண் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களிடம் அமைச்சர் நிர்மல்குமார் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. முதுகலை படிப்பு, வேலைவாய்ப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி திருமங்கலம் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 5வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார், தாவேக அரசு தற்போதுதான் ஆட்சிக்கு வந்திருப்பதால் கோரிக்கைகளை நிறைவேற்ற கால அவகாசம் வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அவர் எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்காததால் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
மதுரையைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் அவரது உறவினர்களோடு திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு காரில் சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது ஐயாப்பட்டி 4 வழிச்சாலை மேம்பாலத்தின் பக்கவாட்டு சுவற்றில் கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து கொட்டாம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு அருகே காவிரி ஆற்றில் மூழ்கி தம்பதி உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் அவரது மனைவி 2 குழந்தைகள் உட்பட 6 பேரோடு காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்றுள்ளார். அப்போது பெருமாளின் குழந்தை உட்பட 4 பேர் நீரில் மூழ்கியுள்ளனர். அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் பெருமாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்க மீட்கப்பட்ட அவரது மனைவி தங்கம், கல்லூரி மாணவி பிரதீபா ஆகியோர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். அதே நேரம் 2 குழந்தைகள் உட்பட மேலும் ஒருவர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே கட்டையன்பட்டி கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 400க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. மஞ்சுவிரட்டு போட்டியின் போது காளைகள் முட்டியதில் 5 பேர் லேசாக காயமடைந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிந்தலவாடியில் மகாமாரியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு தூக்கு தேரோட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி மகாமாரியம்மன் உற்சவர் சிலையினை தூக்கு தேரில் வைத்து இளைஞர்கள் தங்கள் தோளில் சுமந்து கோயிலை 3 முறை வலம் வந்தனர். நடிகர் விக்ரம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடன் பாடல் பாடிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தேயிலை தோட்டத்தை சுற்றி பார்க்க சென்ற விக்ரம் அங்கு பணிபுரியும் பெண் தொழிலாளர்களுடன் பேசி மகிழ்ந்தார். தொடர்ந்து அவர்களோடு இணைந்து அண்டங்காக்கா கொண்டக்காரி பாடலை பாடினார். அந்த வீடியோவை விக்ரம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அண்டங்காக்கா கொண்டக்காரி அச்சு வெள்ள தொண்ட ஆடுங்க பல்லுக்காரி மீன் கண்ணுக்காரி ஒரு போடு போட்ட. சோழர் காலத்து ஆனைமங்கலம் செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு இந்தியாவிடம் ஒப்படைத்துள்ள நிலையில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். செப்பேடுகளை நாகப்பட்டினம் அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைத்து பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்த மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். செப்பேடுகளை தமிழ்நாடு கொண்டுவர முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு எடுத்த முயற்சிகளை குறிப்பிட்டுள்ள மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, நாகப்பட்டினத்தில் காட்சிப்படுத்த தமிழக அரசு அழுத்தமாக வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நெதர்லாந்திலிருந்து இந்தியா திரும்பும் ஆனைமங்கலம் செப்பேட்டை தமிழ்நாட்டில் காட்சிப்படுத்த வேண்டும் என எம்பி சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான சமூக வலைதள பதிவில் அவர், கடந்த 10 ஆண்டுகளில் வெளிநாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட 100கணக்கான தொல்பொருட்கள் டெல்லி புராணா கிலா வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றில் பெரும்பாலானவை காட்சிப்படுத்தப்படவில்லை என்று கூறினார். ஆனைமங்கலம் செப்பேட்டுக்கும் அதே நிலை ஏற்படக்கூடாது எனவும் அவை தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். சோழர்களின் வரலாற்று மரபை விளக்கும் அன்பில் செப்பேடு எங்குள்ளது என்பதை கண்டறிந்து அவற்றை பாதுகாக்க இந்திய தொல்லியல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகை மே 28ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்படும் என்று தமிழ்நாடு அரசு தலைமை காசி முப்தி உஸ்மான் முஹைதீன் அறிவித்துள்ளார். தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகையின் போது இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆடு, மாடு உள்ளிட்டவற்றை குர்பானி கொடுத்து ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். இறைவனை சரணடைதல், ஈகை மற்றும் கருணையை வலியுறுத்தும் இந்த பண்டிகையொட்டி பலரும் புனித ஹஜ் யாத்திரை மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். மதுரை அருகே வாகைக்குளம் ஊராட்சியில் குடியிருப்புகள் மத்தியில் உள்ள காலி இடங்களில் கழிவுநீர் குளம்போல தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர். இப்பகுதியில் மழைநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் வெளியேற்றத்துக்கு முறையான வசதிகள் இல்லாததால்
வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் காலி மனைகளில் தேங்கியிருக்கிறது. பல நாட்களாக தேங்கி கிடக்கும் கழிவுநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கழிவுநீர் தேங்கும் இடங்களில் தெருநாய்கள் திரண்டு அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரிவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். தேங்கிய கழிவுநீரை அகற்றி முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தி தரவும், தெருநாய்கள் தொல்லைக்கு தீர்வு காணவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்லியில் தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களை வாரம் 2 முறை வீட்டிலிருந்து பணியாற்ற அனுமதிக்கும்படி அந்த மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து தனியார் நிறுவனங்களுக்கு டெல்லி தொழிலாளர் நலத்துறை அனுப்பியுள்ள அறிவுறுத்தலில் எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்கும் வகையில் அலுவலகத்திற்கு வரும் ஊழியர்கள் தனித்தனி வாகனங்களில் வருவதை தவிர்க்க ஒரே காரில் வரும்படி கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தனியார் மருத்துவமனைகள், தனியார் பொது போக்குவரத்து உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு இது பொருந்தாது என்றும் டெல்லி அரசு குறிப்பிட்டுள்ளது. மேற்குவங்க தேர்தல் வெற்றியை தொடர்ந்து நாட்டின் 80% நிலப்பரப்பை பாஜக கூட்டணி ஆட்சி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத்தின் காந்தி நகரில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், குஜராத் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் முற்றிலும் துடைத்தெறியப்பட்டு விட்டதாகவும் ஆம் ஆத்மியால் வெற்றி பெற முடியவில்லை என்றும் விமர்சனம் செய்தார். மேற்குவங்க மக்கள் 50 ஆண்டுகால அவல ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து பாஜகவுக்கு அமோக ஆதரவளித்திருப்பதாகவும் அமித்ஷா கூறினார். கேரளாவின் புகழ்பெற்ற சுற்றுலா மையமான ஆலப்புழாவில் கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தமிழகம் உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் இங்கு குவிய தொடங்கியுள்ளனர். இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகள் மற்றும் பாரம்பரிய கேரள உணவுகளை உண்டு ரசித்தபடி பயணிக்கும் போட் ஹவுஸ் சவாரிக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. பெரும்பாலான போட் ஹவுஸ்கள் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதால் ஆலப்புழா மற்றும் குமரகம் பகுதி உள்ளூர் வணிகங்களும் சுற்றுலாத்துறையும் புத்துயிர் பெற்றுள்ளது. மேற்காசிய போர் பதற்றம் நீடிக்கும் சூழலில் கத்தாரிலிருந்து 20,000 டன் எல்பிஜியோடு புறப்பட்ட MV சிமி கப்பல் ஆபத்தான ஹோர்மோஸ் நீரிணையை கடந்து குஜராத்தின் கஞ்சலா துறைமுகத்தை வந்தடைந்தது. உலக எரிசக்தி விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த நீரிணையில் வணிக கப்பல்கள் தாக்கப்படுவதற்கு ஐநா சபையில் இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 13 இந்திய கப்பல்கள் இந்த வழியை கடந்துள்ளன. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு விடைத்தாள் நகல் மற்றும் மறுமதிப்பீட்டு கட்டணத்தை 500 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக குறைத்து மத்திய கல்வி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மறுமதிப்பீட்டில் மதிப்பெண் குளறுபடிகள் கண்டறியப்பட்டால் கட்டணம் முழுவதும் திருப்பித் தரப்படும் என்றும் மே 19 முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆன் ஸ்கிரீனிங் மார்க்கிங் மதிப்பீட்டு முறையில் எந்த குறைபாடும் இல்லை என்றும் விடைத்தாள்களை அனுபவமிக்க ஆசிரியர்களே கணினி மூலம் திருத்தியுள்ளனர் என்றும் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படவில்லை என்றும் பள்ளிக்கல்வித்துறை செயலர் சஞ்சய்குமார் கூறினார். மேற்கு வங்கத்தில் விலங்குகளை இறைச்சிக்காக வெட்டுவது குறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு சிறுபான்மையினரிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சுவேந்து அதிகாரிக்கு காங்கிரஸ் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி எழுதியுள்ள கடிதத்தில் அரசு அறிவிப்பு முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் அசாதாரண சூழலை ஏற்படுத்தியுள்ளதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தியுள்ளார். மதச் சடங்குகளை தடையின்றி மேற்கொள்ள தனித்த இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் அதிர் ரஞ்சன் சௌத்ரி கோரிக்கை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவர்களின் சான்றின்றி இறைச்சிக்காக விலங்குகளை வெட்டக்கூடாது என்று மே 13ஆம் தேதி மேற்கு வங்க அரசு உத்தரவிட்டது. மேற்கு வங்காளத்தில் 7 நெடுஞ்சாலைகளின் நிர்வாகத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் வசம் ஒப்படைக்க மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த பகுதிகளில் நெடுங்காலமாக கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் நிலுவையில் இருந்த நிலையில் தற்போது இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை மேம்பாட்டின் மூலம் மேற்கு வங்காளத்திற்கும் அண்டை மாநிலங்களுக்கும் இடையேயான போக்குவரத்து மேம்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஹவுரா ரயில் நிலையத்தை சுற்றி பல ஆண்டுகளாக இருந்த ஆக்கிரமிப்புகள் பலத்த பாதுகாப்போடு அகற்றப்பட்டன. இந்து சகோதரர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இஸ்லாமியர்கள் பசுவதையை தவிர்க்க வேண்டும் என்று கொல்கத்தா நகோடா மசூதி இமாம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து செய்தி நிறுவனம் ஒன்றிடம் பேசியுள்ள மௌலானா முகமது ஷபீக் காஸ்மி, மேற்கு வங்க அரசின் விதிகளால் உள்ளூர் அளவில் முறையான இறைச்சி கூட கட்டமைப்புக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அரசால் போதிய உள்கட்டமைப்பை வழங்க முடியாவிட்டால் பசுவை தேசிய விலங்காக அறிவித்து மாட்டிறைச்சி ஏற்றுமதிக்கு தடை விதிக்கும்படி வலியுறுத்தியுள்ளார்.
உச்சநீதிமன்ற விதிமுறைப்படி மசூதிகளில் அனுமதிக்கப்பட்ட ஒலி அளவில் மட்டுமே ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தும்படி மசூதி கமிட்டிகளுக்கு இமாம் காஸ்மி அறிவுறுத்தியுள்ளார். சீனாவின் குவாங்சி பகுதியில் கனமழை வெள்ளத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக அங்கு கனமழை பெய்து வரும் நிலையில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்புகளையும் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதற்கிடையே 15 பயணிகளுடன் சென்ற வாகனம் வெள்ளத்தில் மூழ்கியது. இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மாயமான 9 பேரை தேடும் பணியில் அவசரகால மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தத்தை நீட்டிக்க அமெரிக்கா 5 முக்கிய நிபந்தனைகளை விதித்துள்ளது. இதன்படி ஈரான் தனது 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஒரே ஓர் அணுசக்தி நிலையத்தை மட்டுமே இயக்க வேண்டும் என்றும் போர் இழப்பீட்டு கோரிக்கையை கைவிட வேண்டும் என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக தங்களுக்கு போர் இழப்பீடு வழங்க வேண்டும், பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்க வேண்டும், முடக்கப்பட்ட நிதியை விடுவிக்க வேண்டும், ஹோர்மூஸ் நீரிணை மீதான தங்களின் இறையாண்மையை அங்கீகரிக்க வேண்டும் மற்றும் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் சமரச முயற்சியால் தற்காலிக போர் நிறுத்தம் நீடித்தாலும் இரு நாடுகளின் இந்த நிபந்தனை மோதல்களால் நிரந்தர அமைதி பேச்சுவார்த்தை முடங்கியிருக்கிறது. ஈரானுக்கான நேரம் நெருங்குகிறது, அவர்களை வேகமாக செயல்படாவிட்டால் எதுவும் மிஞ்சாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். யுரேனியம் இருப்பு மற்றும் பொருளாதார தடைகளை நீக்குவது தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தை முடங்கியுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயங்கரவாத குழுக்களை ஆதரித்து ஈரானை நிலைகுலைய வைக்க முயல்வதாக ஈரான் அதிபர் பெசஷ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். மெக்சிகோவின் டெஹ்யூர்சிங்கோ நகரில் ஆயுதமேந்திய கும்பல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குழந்தை, 3 பெண்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் அண்மை காலமாக போதை கடத்தல் கும்பல்களின் வன்முறை அதிகரித்துள்ளதால் 1000 குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவின் இட்டாகோ நகரில் நடந்த விமான சாகசத்தின் போது கடற்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்கள் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளாகின. எனினும் அந்த விமானங்களில் இருந்த 4 விமானிகளும் சாதுரியமாக பாராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பினர். 2 விமானங்களும் மோதி ஒன்றாக சிக்கி தரையில் விழுந்து வெடித்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தப்பிய விமானிகளுக்கு மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னையில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. தம்மை முதல்வராக அறிவிக்க உள்ளதாக ஒரு தரப்பு கூறியதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர், தாவேகவுக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் கொடுத்த பிறகு செய்தியாளர் சந்திப்புக்கு புறப்பட்டதாகவும் அப்போது ஒரு தரப்பைச் சேர்ந்த நபர் தம்மை தொடர்பு கொண்டதாகவும் கூறியுள்ளார். ஆதரவு கடிதம் கொடுத்திருந்தாலும் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டாம் என்றும் தம்மை முதல்வராக அறிவிக்கப் போவதாக அந்த நபர் கூறியதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆனால் அவரிடம் வேண்டாம் என தாம் கூறியதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்ற தாம் முயற்சித்ததாக வெளியான தகவல் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பதில் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வியடைந்தது சங்கடம் அளித்ததால் நண்பர் என்ற முறையிலேயே அவரை சந்தித்ததாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். முத்து திரைப்பட வசனத்தை மேற்கோள் காட்டி விஜய் மீது தனக்கு எந்த பொறாமையும் இல்லை என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். விஜய் முதல்வரானதற்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்ற விமர்சனத்தை மறுத்த அவர் சமூக வலைதளத்தில் வாழ்த்து கூறியதை சுட்டிக்காட்டினார். முதல்வர் விஜயை சம்பிரதாயத்திற்காக சந்திக்க மாட்டேன் எனவும் தெரிவித்தார்.
தாவேக தொண்டர்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் அறிவுரை வழங்கியுள்ளார். விஜயின் தேர்தல் வெற்றி குறித்து கருத்து தெரிவித்த அவர், மாற்றம் தேவைப்பட்ட நேரத்தில் விஜய் வந்திருப்பதாக குறிப்பிட்டார். 2021 தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் நிச்சயம் நான் வெற்றி பெற்றிருப்பேன் என்றும் ரஜினிகாந்த் கூறினார். தாவேக ஆட்சிக்கு 6 மாதங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவோர் கட்சி ஆரம்பித்தால் அது திராவிட கட்சியே எனவும் கூறினார். தாவேக அரசை குறைத்து மதிப்பிட வேண்டாம், அதிகம் எதிர்பார்க்கவும் வேண்டாம் எனவும் கமல்ஹாசன் குறிப்பிட்டார். மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துமாறு தமிழ்நாட்டை கட்டாயப்படுத்த முடியாது என்று மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். மேலும் கமல்ஹாசன் முதல்வர் ஆகியிருந்தால் கூட பொறாமைப்பட்டிருக்க மாட்டேன் என்று ரஜினிகாந்த் கூறியது தொடர்பாகவும் கருத்து தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை தொடர்ந்து எதிர்க்க வேண்டும் என தாவேக அரசை திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்தவித மொழி திணிப்பையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்திருக்கிறார். புதிய அரசும் மும்மொழியை எதிர்க்க வேண்டும் என கனிமொழி கூறியுள்ளார். ரேஷன் கடைகளில் தரமான அரிசி, உணவுப் பொருட்கள் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி கூறிய பின்பு செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர், ரேஷன் துறையில் கண்டிப்பாக மாற்றங்கள் செய்யப்படும் என்றார். அமமுகவையும் அதிமுகவையும் செங்கோட்டையன் அழிக்க பார்ப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காமராஜ் அமைச்சராக்கப்பட்டால் அரசு எவ்வளவு கஷ்டப்படும் என்பது தெரியும் என்றும் எச்சரித்துள்ளார். முதல்வர் விஜய் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள சி வி சண்முகத்தின் அலுவலகத்தில் எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களான காமராஜ், விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து பேசினர். சமூக நீதி, மதச்சார்பின்மை, பெண்கள் பாதுகாப்பு ஆகியவற்றை முதன்மையாக கொண்டு முதல்வர் விஜய் ஆட்சி நடத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், PM ஸ்ரீ திட்டம், மும்மொழி கொள்கையை ஸ்டாலின் அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை, அதே நிலைப்பாட்டை தாவேக அரசும் பின்பற்ற வேண்டும் என்றார். மத்திய அமைச்சர் பண்டி சஞ்சய்குமாரின் மகன் பகீரத் போக்சோ வழக்கில் கைதாகியுள்ளார். 17 வயது சிறுமியும் அவரது தாயும் அளித்த புகாரின் பேரில் தெலுங்கானா காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்நிலையில் தன் மகன் தவறு எதுவும் செய்யவில்லை என்று தெரிவித்துள்ள அமைச்சர் பண்டி சஞ்சய்குமார், அவர் சட்டப்படி வழக்கை சந்தித்து தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பார் என்று கூறியுள்ளார். டாஸ்மாக் கடைகள் 10 மணிக்கு மேல் திறந்திருந்தால் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல் ஆணையர் எச்சரித்துள்ளார். அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், டாஸ்மாக் மற்றும் எலைட் டாஸ்மாக் கடைகள் 10 மணிக்குள் மூடப்பட வேண்டும் என கூறியுள்ளார். FL2 கடைகள் 11 மணிக்குள்ளாகவும், FL3 கடைகள் 12 மணிக்குள்ளாகவும் மூடப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். எக்காரணம் கொண்டும் புதுச்சேரி மாநில சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருந்து பிரெஞ்சு மொழியை நீக்கக்கூடாது என்று அம்மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுவையில் அமைச்சர் பதவிக்கு 100 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்படுவதாக குற்றம் சாட்டினார். பிரிட்டன் பிரதமர் பதவியிலிருந்து கெய்ர் ஸ்டார்மர் விரைவில் விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் எதிரொலியாக அவர் பதவி விலக ஆளும் தொழிலாளர் கட்சியிலிருந்தே நெருக்கடி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ள வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். வியன்னாவில் புகழ்பெற்ற யூரோவிஷன் பாடல் போட்டி இறுதிச் சுற்றுக்கு முன்பாக மாபெரும் வினோத போராட்டம் ஒன்று வெடித்தது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை யூரோவிஷன் அமைப்பாளர்கள் கையாண்ட விதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கானோர் கோமாளி வேடமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேலை விமர்சிக்காதே, பாலஸ்தீனம் பற்றி பேசாதே போன்ற கிண்டலான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி அவர்கள் பாடல்களை பாடினர். தென்கொரியாவில் நடைபெற்ற பாரம்பரிய விளக்கு திருவிழா இம்முறை உலகின் கவனத்தை கவர்ந்துள்ளது. பௌத்த துறவிகளோடு அவர்களை போன்ற தோற்றம் கொண்ட ரோபோக்களும் இம்முறை ஊர்வலத்தில் பங்கு பெற்றதன் இதற்கு முக்கிய காரணம், 4.5 அடி உயரமுள்ள இந்த ரோபோ துறவிகள் பாரம்பரிய சாம்பல் மற்றும் பழுப்பு நிற பௌத்த ஆடைகளை அணிந்திருந்தன.
சர்வதேச யோகா தினத்துக்கு முன்னோட்டமாக சீனாவில் உள்ள இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஷாங்காய் நகரில் உள்ள இந்திய தூதரகத்தில் இந்நிகழ்வு நடைபெற்றது. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஷாங்காய் நகரில் ஜூன் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளன. இதில் ஆயிரக்கணக்கான யோகா பயிற்சியாளர்கள், உடல்நல வல்லுநர்கள், மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது.